காஞ்ச மிளகாய், தேங்காய், கருவேப்பில்லை தூளை அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டு இதாங்க தேவையான பொருள். இப்போ கடாயில் ஃபஸ்ட்டு தாளித்து எடுத்துக்கணுங்க. கடுகு, எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பில்லை இதை போட்டு தாளிச்சிட்டு நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா தாளித்தோடனே அதை கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு திரும்ப இதில் இஞ்சி நான் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, துண்டு துண்டாக அந்த இஞ்சி போட்டிருக்கேன். பச்சை மிளகா 6 பச்சை மிளகா வச்சுருக்கேன், அந்த பச்சை மிளகா போட்டுவிட்டேன். இப்போ அதை நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை உருவி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணுங்க. பாருங்கள், ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம